கூட்ட நெரிசலாம் என்னன்னே தெரியாத ஒரு நபர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை யாராவது நெரிச்சிட்டே வந்தாங்கன்னா அப்படியே ஒத்த கையில் அப்படி இப்படி தள்ளி விட்டுருவேன் அப்படி தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிறார். கூட்ட நெரிசலுங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. அது இதுவரையும் சிக்கினதில் போயிருக்கவர். நானும் ஒரு தடவை சிக்கியிருக்கேன் பயங்கரமாக. அதாவது ஒரு 1000 பேர் அப்படியே மொத்தமாக அப்படி தள்ளிக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஒத்த கையில் அந்த 1000 பேரை தள்ள முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அந்த 1000 பேர் அந்த சைடும் தள்ளுவாங்க, இந்த சைடும் தள்ளுவாங்க, 4 சைடும் சேர்ந்து நம்மளை வந்து நெரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய நெஞ்செலும்புகள் ஃபுல்லாகவே உடைய ஆரம்பிச்சிடும். உடைய ஆரம்பிச்சுன்னா ஹார்ட்லேருந்து லங்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த இடத்துல மூச்சு விடவும் முடியாது. எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் நம்ம அந்த இடத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்ட நெரிசலாக தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுங்க. இதுக்காக வந்து கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்ம கடவுள் நம்மளை தண்டிக்க போகிறாரு அப்படிங்கிற பயம் வேணவே வேணாம். நம்ம தாய் தகப்பன் மாதிரி தான் நம்மளுடைய கடவுள். நம்ம தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு நம்மளால் அது சாமி கும்பிட முடியலன்னா அந்த இடத்துல கும்பிட்டுட்டு ஏன் நான் அடுத்த தடவை வரேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம கூட இருக்கவங்களையும் நம்மளே நம்ம கஷ்டப்படுத்திக்கக்கூடாது. கடவுளை அப்படி கஷ்டப்படுத்தி வர சொல்லவும் மாட்டார். அது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு அந்த கடவுள் மேலே. அந்த கடவுள் அப்படிங்கிறது அப்படி தான். மீட்டிங் போனாலும் அப்படி தான். அந்த இடத்துல கூட்டம் இருக்கா, அது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுங்க. நம்ம கூட இருக்க குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம பெற்றவங்க யாரை கூட்டிகிட்டு போனாலும் அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுங்க. கூட்ட நெரிசலுங்கிறது யாரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் யாரும் பொறுப்பேற்றுக்கவும் மாட்டாங்க. யார் மேலேயும் அது குறைய சொல்லி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் பாதிக்கப்படுறது நாமளும் நம்மளுடைய குடும்பமும் மட்டும்தான். நம்மளால் நம்ம குடும்பம், ஃப்யூச்சர் எல்லாமே காணாமல் போயிடும். தயவுசெய்து கூட்ட நெரிசல்னு ஒன்று இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணி